குன்னு சேனல் நேயர்களுக்கு குன்னுவின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரித்திகா அவங்க இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியாளராக இன்னைக்கு திகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வெற்றிக்கு காரணமானவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களையும் இந்த சேனல் மூலயமா வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். அதில் முதலாக நாகை கே செல்வன் அவங்க பிரித்திகாவுக்கு இசை பயிற்சி, அதாவது திரைப்பட இசை பயிற்சி விஜய் டிவியில் பங்கு பெற காரணமாக இருந்திருக்காங்க. நாகை செல்வம் அவங்க நாகை சூப்பர் சிங்கர் இசை அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு தன்னார்வ அறக்கட்டளையின் தலைவராக இருக்கிறாரு. பேசிக்கலி அவரும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். இசையின் மீது கொண்ட நாட்டத்தின் காரணமாக இது போன்ற ஒரு சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பயணம், அதாவது எண்ணற்ற பிரித்திகாவை போல் சன் சிங்கர் ராகவி அவங்களையும் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவங்க ஒரு செமிஃபைனல் ஸ்டேஜுக்கு தான் போயிருக்காங்க. அது போன்ற இன்னும் எண்ணற்ற மாணவிகளை அவர் ஊக்குவிச்சு அந்த இசை பயிற்சியை கொடுத்து திரைப்பட அந்த நுணுக்கங்கள், அந்த சுரம், இதெல்லாம் நுணுக்கங்களை கொடுத்து அவர் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த இசை பயிற்சியை வழங்கும் திரு நாகை செல்வம் அவர்களை பேட்டி கொண்டோம். அவருடைய இசை பணி எப்படி இருக்கிறதுங்கிறது அவரே சொல்றாரு. வாங்க அவர்கிட்டே நம்ம பேசுவோம். இதுவரைக்கும் நீங்கள் குன்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்க? இசையில் எப்படி ஆர்வம் வந்துச்சு? நான் ஆக்சுவலாக இப்போ வேலை செய்கிறது ஹெல்த் இன்ஸ்பெக்டர். நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். எனக்கு இசையில் ரொம்ப ஆர்வம். நான் சுகாதார ஆய்வாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிறதுனாலையும், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிற காரணத்தினாலும், பல வேலைகள் அதுமாதிரி லயன்ஸ் கிளப்பு அது போன்ற சமூக பணியில் இருக்கிறதுனால நான் முழுமையாக என்னால் இசையில் ஈடுபட முடியாமல் இருந்தது. இப்போது ஒரு 2015 மிக தீவிரமாக, அதாவது 2014 வச்சுக்கலாம், அதுலேருந்து கொஞ்சம் இசையில் ஆர்வம் இருந்தது. எனக்கு டைம் கிடைச்சதுனால இதை சிறப்பான முறையிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அறக்கட்டளை ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த அறக்கட்டளை நாகை சூப்பர் சிங்கர் இசைக்கலைஞர்கள் நல அறக்கட்டளை. அது மூலியமாக பல இசைப்பணிகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த அறக்கட்டளை தொடங்கி எவ்வளோ நாள் ஆகுது? அதான் சொன்னேன், அறக்கட்டளை தொடங்கி 2014 துவங்கியாச்சு. 2015 தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம். எப்படி இந்த குழந்தைங்களை தேர்வு பண்ணி நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க? எல்லாரையுமே பயிற்சி கொடுப்பீங்களா? எப்படி இந்த குழந்தைங்களை தேர்வு பண்ணுறீங்க? அதுதான் என்னுடைய லட்சியமே. அதாவது விஜய் டிவியாக இருக்கட்டும், சன் டிவியாக இருக்கட்டும், இல்லை பல டிவி சேனலில் பிள்ளைங்க பாடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன் இது வெளி மாநிலங்கள்லேருந்து பரிசு வாங்கிட்டு போகணும்? ஏன் நம்ம ஊர்லேயே இல்லையா? இல்லை நம்ம தமிழ்நாட்டிலே இல்லையா? ஏன் நம்ம ஊர்லேயே பிள்ளைங்க இருக்குது, அதை கண்டுபிடிச்சிரும்னு சொல்லிட்டு இப்போ மற்ற சேனலில் நடத்துகிற மாதிரியே நாங்கள் நாகை சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் நாங்கள் நடத்துகிறோம். அது போர்டெல்லாம் வச்சு லோக்கல் டிவியில் விளம்பரம் கொடுத்து அது மூலயமா நிறையா குழந்தைகள் அங்கே வரும்போது, அப்போ அதுலேருந்து செலக்ட் ஆகிற நல்ல குழந்தைகள், ஏழை எளிய குழந்தைகளுக்கு நாங்கள் மறுபடியும் பயிற்சி கொடுத்து இது போன்ற சேனலுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். இப்போ பிரித்திகா அதை விடவே அதுக்கு முன்னாடியே ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க பெருசாக. சன் சிங்கர் ராகவியை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனீங்க ராகவியை? எஸ், முதல்ல எங்களுடைய ஃபஸ்ட்டு நாகை சூப்பர் சிங்கர் சீசன் 1 அந்த ஆடிஷனில் ஃபைனல் வரைக்கும் நடத்தினோம். அதில் மிக பிரம்மாண்டமாக நடத்தி அதுலேருந்து பல பிள்ளைங்க தேர்வானாங்க. அதில் ஒரு பிள்ளை தான் ராகவி. அவங்க சன் சிங்கராக செலக்ட் ஆனாங்க. அவங்கள நாங்கள் ஃபைனல் வரைக்கும் எங்களுடைய பயிற்சி மூலியமாக ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அது ரீச் பண்ண முடியாது போச்சு, ஒரு சில காரணங்கள். அதுக்கப்புறம் தான் பிரித்திகா
அவங்க வந்து விஜய் டிவி. ஓகே ஓகே. இப்போ ராகை வந்து சீசன் 1லேருந்து எடுத்து பண்ணிட்டீங்க. இப்போ தியானபுரத்துலேருந்து பிரித்திகா எப்படி கண்டுபிடிச்சிங்க? தியானபுரத்துலேருந்து பிரித்திகாவை நாங்கள் கண்டெடுத்த முத்து. அந்த பிரித்திகா வந்து எங்களுடைய ராகை சூப்பர் சிங்கர் சார்பாக நடைபெற்ற சீசன் 2ல் கிடைச்சது பிரித்திகா. பிரித்திகா போல பல குழந்தைகள் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதில் பிரித்திகாவோட சேர்ந்து ஒரு 10 பிள்ளைங்க போயிருந்தாங்க. அதில் பிரித்திகா மட்டும்தான் செலக்ட் ஆகிருந்துச்சு ஒரு அடுத்த கட்ட ரவுண்டில். அதுக்கப்புறம் நாங்கள் பிரித்திகாவை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தோம். மைக் வந்து வாய் கீழே இங்கே போயிடுது. மைக் இங்கே இப்படிதான் தெரியும். அந்த மைக் எடுக்கும், இந்த மைக் எடுக்க அதுக்காக இல்லை, அதோட என்ன பாடம் தெரியப்படுது. பாடு அந்த பிரிக்கா தெளிவா உணர்ந்துட்டு தான் அடுத்து இருக்கும். பாடுங்க பாடுங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்க.
செயல்பாடு